Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 11.3ல இருக்கிற செகண்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ செகண்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 into cos 5 minus 2x plus 9 e power 3x minus 6 plus 24 divided by 6 minus 4x. இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மெல்லாம் ஒமிட் பண்ணக்கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சம்மு இதுதான். ஓகேவா? ஸோ எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டகிரேஷனோட ப்ராப்பர்ட்டி படி நம்மக்கிட்ட இப்போ 3 டேர்ம் இருக்குது. தனித்தனியாக நம்ம வந்துட்டு கொண்டுட்டு போகலாம். இன்டகிரல் ஓவர் 4 cos 5 minus 2x dx. இந்த இன்டகிரேஷன் சிம்பிளையும் கொண்டுட்டு வரணும், டிஎக்ஸையும் கொண்டுட்டு வரணும். ப்ளஸ் 9 இன்டகிரல் ஓவர் 9 கான்ஸ்டன்ட் தானே வெளியில் போட்டுக்கலாம். இன்டகிரேஷன் சிம்பிளுக்கு வெளியில் 3x minus 6 dx ப்ளஸ் 24 கான்ஸ்டன்ட் வெளியில் போட்டுக்கலாம். இன்டகிரல் ஓவர் 1 divided by 6 minus 4x dx அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? பேசிக்காக இப்போ cos x-ஐ நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா உங்களுக்கு sin x வரும். ஓகே, இந்த சம் ஃபார்முலா பாருங்கள். cos x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? sin x அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ அதனால் நான் இப்போது cos x இன்டகிரேட் பண்ணுறத எழுதிக்கிறேன். sin x. ஸோ இப்போ sin 5 minus 2xன்னு வரும். டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கோ அதை நம்ம டினாமினேட்டரில் எழுதணும். அதனால் டிவைடட் பை -2ன்னு வரும். ஓகே, அடுத்தது ப்ளஸ் 9 e பவர் 3x minus 6 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e பவர் 3x minus 6 தான் வரும். டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அதை நம்ம டிவைடட் பை 3ல போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது ப்ளஸ் 24 இன்ட்டு இந்த இடத்துல டு த ஹோல் பவர் 1ன்னு வருது இல்லையா? டு த ஹோல் பவர் 1ன்னு வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு நியூமரேட்டருக்கு கொண்டுட்டு போகக்கூடாது. ஓகேவா? அதுக்கு என்னென்னா இன்டகிரல் ஓவர் 1/xஐ வந்துட்டு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா log xன்னு வரும். ஓகே, ஸோ அதுபடி பார்க்கும்போது என்ன ஆகும்னா இதோட பவர் வந்து உங்களுக்கு 1. ஓகே, அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா log of 6 minus 4xன்னு வரும். டிவைடட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை நம்ம டினாமினேட்டரில் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதை டினாமினேட்டரில் போடணும். இப்போ 4 × 2 கேன்சல் பண்ணிடலாமா? 1 times 2 டைம்ஸ்னு வருமா? 3 1 times 3 3 டைம்ஸ்னு வருமா? 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1 டைம்ஸ், இது வந்துட்டு 5 டைம்ஸ்னு வருமா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் போட போகிறோம். இங்கே வந்துட்டு டினாமினேட்டரில் நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா -2 sin 5 minus 2xன்னு வரும். ப்ளஸ் 3 e பவர் 3x minus 6ன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கனால -5 log of 6 minus 4x அப்படின்னு வரும். ப்ளஸ் c. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணும்போது இந்த இடத்துல 6 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல 6 4s are 24. ஸோ சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். காசை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். e பவர் x இன்டகிரேட் பண்ணால் சேம் வேல்யூ தான் வரும். e பவர் x தான் வரும். அதனால் e பவர் 3x minus 6 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e பவர் 3x minus 6 வந்துட்டு டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் போடணும். 1/x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா log x. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.